ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நைட்டு டிஃபன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் மார்னிங் வந்து குருமா வச்சேன். அதாவது பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் ஊற்றி குருமா வச்சேன். அது சுடு பண்ணி வச்சுருக்கேன். சரி, இதுக்கு வந்து சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாவு பசங்க வச்சுருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சப்பாத்தி எப்படி செய்ய போகிறோன்னாக்கா, பூரி மாதிரி லேயர் லேயராக வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எப்படின்றது சாதாவை விட அந்த மாதிரி எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். அது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். மேலே ஒரு லேயர், கீழே லேயர், நடுவில் சப்பாத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு சப்பாத்தி தேவையான அளவுக்கு மாவு நம்ம ஒரு அளவாக எடுத்துகிட்டு இதில் இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை திரட்டிட்டு எப்படி செய்யணுன்றது பார்க்கலாம். இந்த மாதிரி திரட்டிக்கணும். நல்ல மெல்லிசாக திரட்டிக்கிட்டு இதில் என்ன பண்ணணுனாக்கா, எண்ணெய் ஒரு கால் ஸ்பூனில் ஒரு அதுக்கும் சிட்டிகை எண்ணெய் மட்டும் இப்படி பண்ணிவிட்டு தடவி விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டிங்கனாக்கா, ஸோ இதுதான் சப்பாத்தியை ஒட்ட விடாமல் நமக்கு லேயராக வரத்துக்கு உண்டான இது பண்ணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா தெரியுது இல்லையா? ஸோ இது என்ன பண்ணணுனாக்கா, நம்ம இப்படி மடிச்சிடணும். ஸோ நாளாக இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அது மாதிரி மடிச்சிடணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நாளாக பாக்ஸ் மாதிரி நல்லா மடிச்சுட்டு திரும்ப உதிரி மாவில் டிப் பண்ணி திரட்டணும். இப்போ நம்ம எண்ணெய் போட்டு மடித்தோம் இல்லையா? ஸோ அதை போய் திரட்டி வச்சுருக்கோம். இதை வந்து தவாவில் போட்டு சுட்டு எடுக்கலாம். முதல்ல போட்டுட்டு இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இது எப்படி செய்யணுனாக்கா, நீங்கள் வந்து கரண்டி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம எண்ணெய் துணிலாம் செய்வோம் இல்லையா, தோசைக்கெலாம் தடவி விடுவோம் இல்லையா தோசைக்கல்ல. ஸோ அந்த மாதிரி வெறும் காட்டன் துணி எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து அழுத்தி விட்டோம்னா அது அப்படியே பூரி மாதிரி உப்பி வரும். இது பாருங்கள், நல்ல லேயராக உப்புது இது. ஸோ இதில் தான் இந்த குட்டி காட்டன் துணி வச்சுட்டு இப்படி இப்படி நம்ம இது டச் பண்ணி விட்டோம்னாக்கா அந்த எண்ணெயில் ஒட்டாமல் அந்த லேயர் நல்லா வரும். இது நம்ம இப்போ சுட்டு எடுத்துகிட்டு, அதாவது தவாலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இது வந்து நம்ம வந்து பிச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு. இப்போ இது லேயராக இருக்கும். இருங்க கொஞ்சம் ஆறட்டுன்னு நான் பிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், போட்டுட்டேன். எல்லாமே நல்லா லேயராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பூரி மாதிரி இருக்கும். இது வந்து குழந்தைங்கிட்ட கொடுத்தா சும்மாவே சாப்பிடும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், எண்ணெய் போட்டு பண்ணவாசி. ஸோ லேயராக வந்திருக்கு. இதே மாதிரி தான் எல்லா சப்பாத்தியும் சொன்னோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.